கத்தினதோ அதை கழுத்து தூக்குற மாதிரி தூங்குது, அப்புறம் என்ன அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே தான் வந்து அவளுங்க வந்து ஒரு ட்விஸ்ட்டு சொல்கிறாளுங்க. ஐடி கார்டுனா அந்த ஐடி கார்டு இல்லாமல் கவர்மெண்ட் ஐடி கார்டு, லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் ஐடி கார்டு இதெல்லாம் வச்சிருக்கியா அப்படின்னாலுங்க. சொல்கிற என்ன சொல்கிற, என்னடி சொல்கிற? ஒரு செகண்ட் என்ன பண்ணுறனே தெரில. என்னடி சொல்கிறீங்க? ஐடி கார்டு நான் எங்கடி போவேன்? ஐடி கார்டுக்குன்னு கிளாஸில் உட்காந்து கத்தி புலம்பிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருந்த டுப்புக்கெலாம் மதிக்கவே இல்லை. அவன் பார்த்துட்டு டிஜிட்டல் வச்சுருந்தனா காட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். என்ன எனக்கிட்டலாம் எல்லாம் இல்லை, நீ பேசாமல் இது என்ன பண்ணுறது தெரியாமல் நர்வஸ் ஆயிடுச்சு. உடனே கால் பண்ணுற பச்சைக்கிழவிக்கு, பச்சைக்கிழவி எங்கே இருக்க அப்படின்னு. என்ன அவள் உடனே ஃபோன் பண்ணி என்னடி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஐடி கார்டு வேணுமாண்டி. ஐடி கார்டா என்கிட்ட இருக்குது அப்படின்னு. கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு வார்த்தை சொல்லணும்ல அப்படின்னு. அது ஆல்ரெடி என் பர்ஸில் இருக்குது அப்படின்னு. செருப்பாளி அடிப்பேன் சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது தெரியல, ஒரு பேனிக் மோடுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் லிட்ரலி ஐடி கார்டுலாம் உள்ள எக்ஸாம் விட மாட்டாங்களா அப்போ பண்ணுறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆகிட்டேன். எக்ஸாம் வந்து மண்ணாங்கட்டியாச்சுன்னா போகிறேன் அப்படின்னு மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் எல்லாம் பிச்சிருவோம் ஒழுங்காக வந்துட்டு ஐடி கார்டை அவளுக்கு அனுப்பி அவளை வந்து ஏதாவது ஒரு லேமினேட் பண்ணி கொண்டு வர சொல்லு அப்படின்னா, நானும் லேமினேஷனா சரி கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அந்த கிழமையும் போயிட்டு என்ன பண்ணிட்டு ஜெராக்ஸ் கடையே போய் ஏதோ அவன் லேமினேஷனாக என்னன்னே தெரியாத ஒரு கடையில் ஒருத்தன்ட்ட கொடுத்து அவன் எதையோ பண்ணி ஏதோ லேமினேஷன் அவர் கட் பண்ணி கார்டை கொடுத்து அனுப்பி வச்சுருக்கான். இது அந்த கிழவி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னா ஃபோன் பண்ண எடுக்கல, டிரைவிங்கில் இருந்தால் போல இருக்குது. நான் வந்து எக்ஸாம்பிள் 2:30 மணிக்கு இப்போ பைத்தியக்கார மாதிரி நிற்கிறேன். சரி பார்த்துக்கலாம், போய் கேட்போம், விட்டால் போவோம், இல்லாட்டி வீட்டுக்கு தான். ஓகே வீட்டுக்கு ரெடியாக இருந்தேன் அப்படின்னு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் போய் கேட்டால் டிஜிட்டல் காப்பியே ஓகே நான் காட்டுங்க விட்டுருவோம் அப்படின்னாங்க. எனக்கு என்னடா அதிசயமாக இருக்குது, விடுறானுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், டிஜிட்டல் காப்பியை காட்டிட்டு உள்ளே போயிட்டேன். இந்த கிழவியை காணோம். மற்றவங்களாம் எக்ஸாம்பிளில் போயிட்டாங்க, நான் மட்டும் பேக்கு மாதிரி போய் உட்காந்துருக்கேன். இந்த டுப்புக்கு சொன்னல அது ஃபஸ்ட்டே ஓடிடுச்சு. ஒரு வார்த்தை ஐடி கார்டுலேயே என்ன பண்ண போகணும்லாம் இல்லை, அது பாட்டு எக்ஸாம்பிளுக்குள்ளே ஓடிடுச்சு. நானும் பார்க்குறேன் இதுங்க கூட சேர்ந்ததுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்தேன். அப்புறம் போய் உட்காந்துட்டப்போ அப்புறம் கடைசியில் கிளம்பி வந்துட்டு உட்காந்துட்டு இந்த 2 கார்டு எடுத்துருந்துருக்கேன்னு சொல்லி 2 கொடுத்தா. நானும் வாங்கி வச்சுட்டு எந்த பையனும் இல்லை, நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எக்ஸாம் எடுத்துக்க உட்காந்தோம். கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் எழுதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து என்ன கேட்டானா, கோடிங், ஒன்லி கோடிங். அதாவது இந்த இன்ஜினியரிங் வாழ்க்கையிலேயே கோடிங் படித்தவனுக்கு நல்லா தெரியும், உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது கஷ்டப்பட்டு இந்த சாம்பிள் டெஸ்ட் கேஸ்ன்னு இருக்கும், எதையாவது ஒரு ஃபோர்ஜரி வேலையை பண்ணி அதை ரன் பண்ண வச்சிடலாம். ஹிடன் டெஸ்ட் கேஸ்ன்னு ஒன்று இருக்குது பாரு, அதை ரன் பண்ணுறது தான் உன் வாழ்க்கையிலே பெரிய டாஸ்க். அதெல்லாம் நீ பண்ணிட்டேன்னா இதான கெத்தான கோடு. அப்படி தான் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வரைக்கும் பாஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எதையோ கோடை எழுதியாச்சு. ஹிடன் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலை. சரி நானும் அப்படியே உட்காந்துருந்தேன், எந்த பையனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். ஒரு 4 மணிக்கே சப்மிட் கொடுத்துட்டு இதுக்கு மேலே உட்காந்தா வேஸ்ட்டு. சரி சாப்பிடவே இல்லை. நான் பிரேக்ஃபாஸ்ட் மேலே சாப்பிட்டேன். மதியம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லான்னு போனால் கெட்டு போன ஃப்ரைட் ரைஸ் கொடுத்து ஏமாற்றிட்டான். போய் திரும்பி அவன்ட்டு சண்டை போட்டு காசு அமௌண்ட் வாங்கியாச்சு. ஆனால் சரி இப்போ போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்ட்டு ரெடியாகி நான் உட்காந்துருக்கேன். 4 o'clock சப்மிட் கொடுத்துட்டேன். வெளில வந்துட்டு போகலான்ற கேட்குறேன். சாரி 5 மணிக்கு தான் அனுப்புவோம் அப்படின்ட்டாங்க. 5 மணியா? 1 hour நான் என்னடா பண்ணுவோம் உட்காந்து, எனக்கு தெரில என்ன பண்ணுறேனே தெரில. 1 hour சரி சிஸ்டம் உட்காந்து ஏதாவது படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணால் பக்கத்தில் கிளவி எனக்கு எதாவது தேடி சொல்லணும். என்ன தேடணும்? ஆன்சர் தேடி சொல்லணும். என்ன ஆன்சர் தேடணுமா? பிச்சிருவேன் அப்படின்னு ஏச்சி தேடி சொல்கிறேன்னா சரி ஓகே. என்ன ஹைலைட்னா, எனக்கும் அவளுக்கும் நல்ல ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது, ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நான் எனக்கு வந்து என்னென்னா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ன்னு தள்ளிக்கலாம். அவள் பக்கம் தள்ளினா அவளுக்கு வந்து என்னோடய ஸ்க்ரீனில் இருக்க தெரியும், என் பக்கம் அதை தள்ளினா அவள் ஸ்க்ரீனில் இருக்குன்னு தெரியும். ஸோ நான் என் பக்கம் தள்ளிட்டு என்ன கொஷினை காட்டுறி அப்படின்னா, இல்லை நான் அவள் பக்கம் அவள் தள்ளிட்டு என் சிஸ்டமாக பார்க்குறான். கழுத கொஷினை காட்டுறி அப்படின்னா என்ன கொஷினை தேட முடியும் அப்படிங்கிற. அப்புறம் சொன்னான் தேடினா ஒரு ஆன்சர் வந்துச்சு. டைப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், பார்க்குறதுக்கு அது ஸ்க்ரீன் அந்த பக்கம் இழுத்துச்சு. டைப்லாம் பண்ணிட்டா. பார்த்து டைப் பண்ணி என்னாச்சு, ஒரு எரர். நான் பார்க்குறேன் எரரை காட்டி இன்புட் வந்து. ஸோ இப்போ நம்ம தேடுறது வந்து வேறு இன்புட் இருக்கும், நம்ம தான் வந்து இன்புட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம், கொஷினுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதே இது ஆன்சர் கொடுக்காது. ஸோ என்ன பண்ணோம், ஸ்க்ரீன் நமக்கு தள்ளிட்டு இன்புட்டை காட்டுறின்னு காட்டினான். காட்டிட்டு மாற்று அப்படின்னா மாற்றியுமே ரன் ஆகலை. எனக்கும் ஒன்றும் புரியல, என்னடா ஸ்க்ரீனும் தெரில ஒன்றும் தெரிலன்னு சொல்லிட்டு பைத்தியக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஹைலைட் இப்போ தான் என்னென்னா, 2 பேரும் வந்து முடிவே பண்ணிட்டோம், இது ரன்னே ஆகாது போல இருக்குது அப்படின்னு. இதில் என்ன ஹைலைட்னா, கோடை பார்த்து டைப் பண்ணா பக்காவா அதுவே ரன் ஆகலைன்னா அப்போ பார்க்காம போய் எழுதுனா எந்த லட்சணத்தில் ரன் ஆகும்னு நீயே பார்த்துக்கணும். இதுதான் கோடிங் கவலைகள்னு சொல்லுவாங்க. கோடிங் பண்ணுறவனுக்கு அந்த வழி புரியும். இத்தனைக்கும் அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஈஸியான கொஷின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவல் கொஷின்னு.
அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா கண்டிப்பாக கோடு ஏதோ காம்ப்ளிகேட்னு ஏதோ ட்விஸ்ட் வச்சுருக்கான், என்ன எவ்வளோன்னு தெரில. ஆனால் ஏதோ தெரிஞ்ச ப்ராப்ளம் தான் பிடிக்கும். ஏன்னா அது இந்த போட்ட உடனே கீழே வந்துட்டு வெப்சைட்ஸில் வந்துச்சு. நான் அந்த கோடிங்கை பார்த்தது தான், நமக்கு தெரிஞ்சது தான். அந்த அப்புறம் எதுவும் சொல்ல. அப்புறம் என்ன எக்ஸாம் கடைசிக்கு ரன் பண்ண ட்ரை பண்ணா. இந்த ஒரு கொஷினை நாங்கள் டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு 5 மணி ஆயிடுச்சு. 1 ஹவராக உட்காந்து ஒரு கொஷினில் முக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவ்வளோதான், கிளம்புங்கன்ட்டாங்க. உடனே பையன் தூக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வெளில வந்து டிஸ்கஷன் என்ன பண்ணலாம் கைஸ்ன்னு, ஜனநாயகன் போகலாம் அப்படின்னு. எனக்காப்பாடா ஒரு வழியாக முடிவுக்கு வந்துட்டாளுங்க, கன்வின்ஸ் பண்ணி போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு இங்கே கூட இருக்கிற ஆளுங்களாம் கன்வின்ஸ் பண்ணி படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுக்கப்புறம் தான் அவாடா போகிறோம் படத்துக்கு போகிறோம். ஆனால் என்ன ஹைலைட்னா 24th கிடையாது, 25th தான் போகிறோம். 25th தான் போகணுன்னு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு 25th ஏண்டி அந்த ஒரு நாள் கேப்பு அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டாலேயே வாழ்க்கை நாசமாக போகுது. சரி எதுவும் சொல்லலை. 24th அன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்குது. சரி ஓகே 25th போவோம் மங்களகரமாக அப்படின்னு சொல்லி வீக்கெண்ட் வேறு போகலான்னு டிக்கெட் புக்கிங்கை போட்டாச்சு. டிக்கெட் புக்கிங் முடிஞ்ச அடுத்த தருணம் என்ன நடந்ததுன்னா, இந்த கிளவி வந்து டிக்கெட்டில் புக் பண்ணியாச்சு, வா கிளம்பலான்னு சொல்லிட்டு நான் ட்ராப் பண்ணுறேன்னா, சரி வா இங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னோடனே மந்தி போகலாம் அப்படின்னா. இந்த கிளவிக்கும் எனக்கும் மந்திக்கும் ஆகவே ஆகாது. மந்தியை பார்த்தாலே செருப்படுத்து அடிக்கணுன்ற மாதிரி உட்காந்துருப்பேன் நான் அவளை. ஏன்னா இந்த கிழவி வந்து ஆல்ரெடி 2 வாட்டி என்னை மந்தி கூட்டு 2 வாட்டியும் செருப்படி தான் வாங்கினேன். 2 வாட்டியுமே நல்லா இல்லை. கீ ரைஸ் மாதிரி எனக்கு கீ ரைஸே பிடிக்காது. கீ ரைஸ் மாதிரி இருந்துச்சு, வாயிலே வைக்க முடியல. அது இந்த 3வது வாட்டியும் நான் கூப்பிட்டு போகிற இடத்துக்கு வா போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேடம் வந்து ஏதோ ஃபைசாவா ஃபர்சி ஏதோ ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனேன். நானும் போனேன், அவங்களும் கூப்பிட்டாங்க, நானும் போனேன். போய் இந்த வாட்டி வாங்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். போனே யோசித்தேன், இந்த நாய் மறுபடியும் மந்தி சொல்லுதே, 3வது வாட்டியும் நல்லா இல்லை, இந்த நாய் எதால் அடிக்கலாம். நான் வேறு ஃபார்மல் செருப்பு போட்டிருக்கேன், அடித்து பிஞ்சிருச்சுன்னா வேறு வாங்கணும் இதுக்குன்னே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளை வரட்டும் இருக்கி நல்லா வரணும், வரும் பாரு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டிட்டு அவளும் வரும் பாரு அப்படின்னா என் பேர் கான்ஃபிடண்ட்டாக உட்காந்துருந்தோம். சரி இன்றைக்கி பார்த்துடலாம், 2ல் 1 பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரமாக வரல. நாங்களும் பாட்டு பின்னாடி வேறு ஒரே லவ் மியூசிக்காக போயிட்டுருக்கேன். நானும் அப்படியே பார்த்தேன், பாட்டை கேட்க தாண்டி வக்கு இருக்குது, லவ் பண்ணதான் வக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மாலுக்கம் போல் மாறி கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு. வந்தோடனே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்துச்சு. திறந்து பார்த்த உடனே சரி நான் இந்த வாட்டி வந்து நான் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆக போகிறேன், அவ்வளோ சம்பவம் தான், இந்த மூடி எடுத்து அவன் மண்டையே உடைக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்கீலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸே வந்து பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரைஸ் மாதிரி இல்லாமல் சரி பிரியாணி ரைஸ் மாதிரி தான் லைட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் போல இருக்குன்னு கான்ஃபிடண்ட்டாக நானும் அப்புறம் சாப்பிட்டேன். சரி சாப்பிட்டு பார்த்ததில் அப்படியே பார்த்தா என்னடி எப்படி இருக்குன்னா, இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்கா அவாட, ஆனால் பார்த்து நல்லாவே இல்லடி பார்க்குறதுக்கு எப்படின்னா பிச்சிருவேன், மூடிட்டு சாப்பிடு. எனக்கு இதுவே ஓகே தான். எனக்கு வந்து பேசிக்கலி சாப்பிட்றேன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த பிளெயின் ரைஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். அவளை வந்துட்டு ஓகேன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போனோம். வழக்கம் போல் வண்டியெல்லாம் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், கடையை சாத்தியாச்சு. முதல் நாள் அன்றைக்கி அந்த 23rd நான் வந்து எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை வச்சுருந்தேன். படத்துக்கு போகிறோம், அப்புறம் ஜாலியாக எங்கேயும் சாப்பிட போகிறோம் அப்படி இப்படின்னு நிறைய கற்பனை பண்ணியிருந்தேன். இந்த டெஸ்ட்டால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சொதப்பினாலும் சாப்பாடு கிடச்சிருச்சு, அது போதும். ஆனால் படத்துக்கு போக முடியல. சரி பரவாயில்ல, 25th போகிறோம்ல அன்றைக்கி பார்த்துக்கலாம். படத்தோட ஹைலைட்ஸ்லாம் எடுத்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ, பை.